கேன்சரால் பாதிக்கப்பட்டு மீண்டு வந்த நடிகைகளின் பதிவு தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக பார்த்தீங்கன்னா நடிகை கௌதமி. இவங்க அவங்களோட 35வது வயதில் ஸ்டேஜ் 3 பிரஸ்ட் அண்ட் லங் கேன்சர் வந்து கண்டறியப்பட்டாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவ் ட்ரீட்மெண்ட் அண்ட் சர்ஜரி, கீமோதெரப்பி எல்லாமே செஞ்சு அவங்க கேன்சர்லேருந்து வெளிவந்தாங்க. ஸோ கேன்சர்லேருந்து வெளிவந்ததுக்கு அப்புறமா கௌதமி இப்போது லைஃப் அகைன் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பித்து அதில் கேன்சர் பேஷண்ட்டெல்லாம் சப்போர்ட் பண்ணிவிட்டு அதன் மூலியமாக கேன்சர் பேஷண்ட்டுக்கெலாம் அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு வராங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது தமிழ் சினிமாவில் காதலர் தினம் படத்தில் ஹீரோயினாக நடித்த நடிகை சோனாலி பிந்த்ரே. சோனாலி பிந்த்ரே பார்த்தீங்கன்னா ஒரு பாலிவுட் ஆக்ட்ரஸ். ஸோ இவங்க 2018 ஹை கிரேட் ஸ்டேஜ் 4 மெட்டாஸ்டாட்டிக் கேன்சர் வந்து கண்டறியப்பட்டாங்க. ஸோ இவங்களோட சர்வைவல் ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 30% தான் சொல்லியிருந்தாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா இன்டென்சிவ் கீமோதெரப்பி அண்ட் சர்ஜரிஸ்லாம் நியூயார்க் யூஎஸில் பண்ணியிருந்தாங்க. இவங்க கேன்சரை பற்றி கண்டறியும் போது இவங்களுடைய வயது 43. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 2021 ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிட்டாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற நடிகை முதல்வன் பட நாயகி மனிஷா கொய்ராலா. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 2012 ஸ்டேஜ் 4 ஒவேரியன் கேன்சர், அதாவது கர்ப்பப்பை புற்றுநோயால் 2012 பாதிக்கப்பட்டாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் சர்ஜரி, கீமோதெரப்பி நியூயார்க்கில் போய் கேன்சரில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2013 இவங்க கேன்சர் ஃப்ரீயாக ஆகிட்டாங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி இவங்க கேன்சர்லேருந்து கம்ப்ளீட்டாக வெளிவந்துட்டாங்க. இதை தொடர்ந்து இவங்க பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக குளோபல் அட்வொகேட் ஃபார் கேன்சர் சர்வைவர்ஷிப்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் மூலிமா அவேர்னஸ் பண்ணிட்டு வராங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங். இவர் பார்த்தீங்கன்னா 2011 வேர்ல்டு கப் விளையாடிட்டு இருக்கும்போது சிவியர் வாமிட்டிங், ஹெட்ஏக்கு, பிளட் வாமிட் அந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் ஃபீல் பண்ணியிருக்காரு. இதை தொடர்ந்து ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணும்போது இவருக்கு பார்த்தீங்கன்னா லங் கேன்சர் ஏற்பட்டிருக்கு. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாரு. அண்ட் இவர் பார்த்தீங்கன்னா 2012 ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக முடிஞ்சு கேன்சர் ஃப்ரீ பேஷண்ட்டாக 2012 வெளிவந்துட்டார். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பாலிவுட் நடிகை ஹீனா கான். இவங்க பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் உறவுகள் தொடர்கதை ரீமேக் சீரியலில் நடிச்சிருப்பாங்க. அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா 2024 பிரஸ்ட் கேன்சர் ஸ்டேஜ் 3 டயக்னோஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கும் இன்டென்சிவ் கீமோதெரப்பி அண்ட் சர்ஜரி பண்ணியிருந்தாங்க. இவங்களோட கேன்சர் ஜேர்னியை ஒரு டாக்குமெண்ட்ரியாக ரெடி பண்ணி அவங்களோட ஹேர் லாஸ், அவங்களோட தழும்புகள் எல்லாத்தையுமே இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணி மக்களுக்காக ஒரு சூப்பரான விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காங்க. அண்ட் இவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ கேன்சர்லேருந்து முழுமையாக வெளிவந்துட்டு நல்லபடியாக ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற நடிகை தமிழில் சொக்கத்தங்கம், தென்றல் போன்ற படங்களில் நடித்த நடிகை உமா சங்கரி. இவங்க நடிகை சுமித்ரா அவர்களின் மகள் என குறிப்பிடத்தக்கது. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பதிவில் கேன்சரால் பாதிக்கப்பட்டிருப்பதாக ஒரு போஸ்ட் வந்து ஷேர் செஞ்சுருந்தாங்க. இதை கேட்டதும் மக்களுக்கு எல்லாமே அவங்களோட ரசிகர்களுக்கும் மிகவும் வருத்தமாக தான் இருந்துச்சு. அண்ட் ஏர்லியாகவே இவங்க டிடெக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால கேன்சரை வந்து இவங்க சர்ஜரி அண்ட் கீமோதெரப்பி மூலியமாக போராடிட்டு இருக்காங்க. இவங்க விரைவில் மீண்டு வர உங்களோட வாழ்த்துக்களை நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதை தொடர்ந்து நிறைய பீப்புள் பார்த்தீங்கன்னா கேன்சரால பாதிக்கப்பட்டு இறந்துருக்காங்க. ஒருவங்க தான் அங்காடி தெரு சிந்து. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் கேன்சர் மூலியமா பாதிக்கப்பட்டு அந்த சிகிச்சை பலனின்றி இவங்களோட உயிரும் பிரிந்திருக்கிறது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சீரியல் நடிகர் நேத்ரன். இவர் பார்த்தீங்கன்னா கேன்சரால பாதிக்கப்பட்டு பிளட் கேன்சர் மூலியமா பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி இவரோட உயிரும் பிரிந்தது. வருத்தப்படாத வாலிப சங்க நடிகர் தவசி அவர்கள். இவர்களுக்கும் கேன்சர் பாதிப்பு ஏற்பட்டு இவரோட உயிரும் பிரிந்தது. அடுத்ததான் நடிகை ஸ்ரீதேவி அவர்கள். இவங்களுக்கு சோனாலி பிந்த்ரே மாதிரி ஒரு மெட்டாஸ்டாட்டிக் கேன்சர் தீவிரமாக இருந்ததுனால கேன்சரால் பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் பலனின்றி இவங்களும் இறந்துட்டாங்க. புற்றுநோயை எதிர்கொள்வது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை. ஆனால் மன உறுதி, சரியான மருத்துவ சிகிச்சை மற்றும் நம்பிக்கையுடன் பலர் இத்தனை போராட்டத்திலேருந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நம்பிக்கையும் விழிப்புணர்வையும் ஏற்பட்டிருக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.